ஹே ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி எஃப்எஃப்வோட. நான் உங்கள் ஃபேரி அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விமீன் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா. சாரிடா, என் வீடியோஸ்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது. கொஞ்சம் ஒர்க்டா, எனக்கு ரெக்கார்ட் பண்ண சுத்தமாக டைமே கிடைக்கல. அதனால தான் ஏதோ நினச்சிக்காதீங்க. அண்ட் எங்களோட சேனல் அண்ட் எங்களோட எஃப்எஃப் ஒன் ஷாட்டுக்கெலாம் கமெண்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. உங்களோட அந்த குட்டி குட்டி கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது. அண்ட் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கடா, எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. போன பாட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா, விமீன் எஃப்எஃப்பில் நம்ம இது மாதிரி அவரோட லாக்கர்லேருந்து ஒரு டைரி எடுத்து பார்த்துருப்பாரு. அதில் 11th வந்து ஜிமின் அவரோட பேர் போட்டு நம்ம வியோட பேர் போட்டு நான் முதல் காதல்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அதை அங்கேயே வச்சுட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அவரோட பெட்டில் போய் படுத்துக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வீடு ரூமில் அவரோட டோர் நாக் ஆகுது. ஸோ கண்ணை முழிச்சிட்டு யார் இவ்வளோ காலையிலன்ட்டு டைம் பார்க்குறாங்க. 7 o'clock இருக்கும். ஸோ அவர் அப்படியே எழுந்திரிச்சிட்டு போகிறாரு. போய் டோர் ஓப்பன் பண்ணால் அவங்க அம்மா ஒரு மாதிரி முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்குறாங்க. என்னம்மா, ஏன் காலையிலே இப்படி என்ன முறைச்சி மாதிரி நின்றுட்டுருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. என்ன வேலை பண்ணி வச்சுருக்கே நீ, என்ன ஆச்சு ஜிம்மினுக்கு? நேற்று நைட் நீ தானே அவனுக்கு ஃபுட் கொடுத்த? பாரு அவன் எப்படி இருக்கான், என்ன ஆச்சு, அவனுக்கு அடிபட்டிருக்கு, சண்டை கிண்டை போட்டிங்களா, அடிச்சிட்டியாடா அவனை, ஏன்டா அவன் அப்படி இருக்கான், ஃபீவர் அப்படி கொதிக்குது அப்படின்றாங்க. இப்போ வீக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்படியே தூக்கத்துலேருந்து தெளிஞ்சு, என்னம்மா என்ன சொல்கிற, புரியல எனக்கு. ஆமாம், நேற்று நைட் நீ தானடா அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு போனேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. என்னாச்சு ஜிம்மினுக்கு? பாரு அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளஃபியாக இருக்குது, அப்படியே ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி, அவன் லிப்ஸ் எல்லாம் அப்படியே வீங்கி கிடக்கு. என்னாச்சு அவனுக்கு? ஃபீவர் அடிக்குது. யார் கூட நான் சண்டை போட்டானா, இல்லை நீ அவனை அடிச்சிட்டியா, என்னாச்சுடா ஜிம்மினுக்கு அப்படின்ட்டு ஷவுட் பண்ணிகிட்ருக்காங்க. டேக்கு ஒன்றுமே புரியலம்மா, என்ன சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூக்கத்தை கழிச்சிட்டு அப்படியே பக்கத்து ரூம் போகிறாங்க. பக்கத்தில் தான் இருக்கேன், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட சொல்ல மாட்டேன், கேட்க மாட்டேன். அட்லீஸ்ட் என்கிட்ட ஆச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இல்லை டே, இந்த மாதிரி ஏன் டே பார்க்குற, பாவம் டே, அவன் சின்ன பிள்ளை, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இன்னமும் உனக்கு புரிஞ்சிக்க முடியலையா அவனை அப்படின்ட்டு அவங்க அம்மா இஷ்டத்துக்கு கத்திகிட்டே இருக்காங்க. இங்கே டேக்கு கை கால் புரியல. என்னம்மா சொல்கிறீங்க, நல்லா தானம்மா இருந்தான் நைட்டு, நான் கூட உனக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டு வந்தேனம்மா, அவனுக்கு அடிபட்டிருக்குது, ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போது டே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அது சின்ன அடியாக தான் இருந்துச்சு, ஏதோ செவத்துலேயே எங்கேயோ டோரில் இடிச்சுக்கிட்டேன்னு சொன்னாம்மா, அதனால நான் கேர் பண்ணல, சரி அது சின்ன அடிதான்ட்டு. அப்போ ஏன்டா அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது, பாரு அவனுக்கு ஃபீவர் அடிக்குது அப்படின்ட்டு 2 பேரும் இப்போது அப்படியே டேவை திட்டிக்கிட்டே அவங்க அம்மாவும் பின்னாடியே போகிறாங்க. ஜிம்மினோட ரூமில் போனால் ஜிம்மின் ஒரு மாதிரி ஹை ஃபீவரில் ஒரு மாதிரி ஐஸ் க்ளோஸ் பண்ணி படுத்துட்ருக்காங்க. அவர் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே தான் பார்க்கவே பாவமாக இருக்கான் ஜிம்மின்னு. ஷோ என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி இருக்கான், ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, ஃபீவர் அதிகமாக இருக்குது பிள்ளை இருக்குது அப்படின்ட்டு போய் அவரோட ஹெட்டில் வந்து ஹேண்ட் வச்சு செக் பண்ணுறாங்க. ரொம்ப கொதிக்குது. இப்போது அந்த ஹேண்டோட டச்சு அவரால் ஃபீல் பண்ண முடிஞ்சதோ ஜிம்மின் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா டே இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவரால் முடியல. ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்திரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. படு ஜிம்னா, என்னாச்சு உனக்கு, என்ன ஏதாச்சும் சண்டே அடிச்சிட்டானா உன்னை அப்படின்றாங்க. அப்போ ஜிம்மின் அப்போ தான் ஃபுல் ஐஸையும் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு டேவை பார்க்குறாங்க. டே ரொம்ப சேடாக ஜிம்மினே பார்க்குறாங்க. அப்போ டே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க ஜிம்மின். அவங்க அம்மாவை பார்த்துட்டு க்யூட்டாக பப்பி ஐஸில் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இப்போ என்னாச்சு உனக்கு, ஏன் ஃபீவர் திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தெரியலம்மா, நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அது செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. பாரு இந்த பையன் நமக்காண்டி பொய்யெல்லாம் சொல்கிறானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க ஷாக்காக. இப்போது நம்ம ஜிம்மினும் டேவை பார்க்குறாங்க. டேவும் ஜிம்மினை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா தான் 2 பேரையும் பார்க்குறாங்க. ஜிம்மின் என்கிட்ட பொய் சொல்லாத, அவன் மிரட்டினானா, உன்னை அடிச்சிட்டானா நேற்று, என்னாச்சும் உன் லிப்ஸில் ஏன் காயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, அது நானும் என் ஃப்ரெண்டும் யோஞ்சினும் ஸ்போர்ட்ஸ் ரூம் போகும்போது அங்கே இருக்க
வாஷ்ரூமுக்கு சண்டை போடும்போது இடிச்சுக்கிட்டேம்மா, அதனால தான்ம்மா அப்படின்ட்டு ஒரு அப்படியே சாஃப்டாக பேச முடியாமல் பேசுகிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா ரொம்ப, டேய் நீங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா லூஸ் மாதிரி பண்ணுறீங்க, என்னடா ஜிமினா அப்படி பண்ணுறேன், உனக்கு தெரியல எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு, நீ இப்படி இருந்தால் என்னால் பார்க்க முடியுமா, நேற்று அதனால தான் கீழே இறங்கி வரவே இல்லையா, உனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருந்தால் நேற்றே சொல்லியிருக்கலாம்ல, நம்ம ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல, உனக்கு ஐஸ்கிரீம் செட் ஆகலைன்னா ஏண்டா சாப்பிட்ற அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே அவ்வளோ பாசமாக கேட்குறாங்க. ஜிமின் அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சாஃப்ட், அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பூனைக்குட்டி மாதிரி கண்ணை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காரு. இங்கே இந்த டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எவ்வளோ க்யூட்டில் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம், ஆனால் நம்மளை போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அது எவ்வளோ க்யூட்டாக போய் சொல்லுது. இவனுக்கு பொய்லாம் சொல்ல வருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு அவர் மைண்டில். இப்போது டேயோட அம்மா தான் இங்கே நின்று என்னத்தை முழிச்சு பார்த்துட்ருக்கேன், அவனை நீ ஏதாச்சும் மிரட்டின அடிச்சேன்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான் டே, உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்றாங்கம்மா. நான் ஏதோ பண்ணலம்மா அப்படின்னு. சரி போய் அவனுக்கு குடிக்க ஏதாச்சும் மில்க் ஏதாச்சும் கொண்டு வாப்போ. அம்மா என்ன என்கிட்ட சொல்கிறேன், பின்ன அப்போ நீ வெயிட் பண்ண, நான் போய் கொண்டு வரேன், அவனை பார்த்துக்கலாம், நீ இன்னைக்கு காலேஜுக்கெலாம் ஒன்றும் போக தேவையில்ல, கூட இருந்தால் அவனை பார்த்துக்க அப்படின்றாங்க. டேவோல சரின்ற மாதிரி வெறும் ஹெட் மட்டும் நாக் பண்ணுறாங்க. இப்போ டேவோட அம்மாவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம், இப்போதைக்கு அவன் கூட நம்ம இருக்கணும், நீ ஒன்றும் போக தேவையில்ல, எனக்கு ஒர்க் இருக்குது, அப்பா கூட வெளியே போகிற ஒர்க் இருக்குது, நீ அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வா, சரியா, நான் வந்துடுவேன் ஒரு 1 hourல அப்படின்றாங்க. சரின்ற மாதிரி ஹெட் நாட் பண்ணுறாங்க. இப்போது அவங்க அம்மா போயிட்டு கீழே போகிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பக்கத்தில் டீ அப்படியே ஒரு சேர் இழுத்து போட்டு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு ஜிமினி பார்க்குறாங்க. ஜிமினோட ஐஸில் இப்போ தான் ஓரளவுக்கு சாஃப்ட்னஸ் தெரியுது. நேற்று நைட்டு அவர் கம்ஃபர்ட்டாக பேசி அவரை ஹக் பண்ணி மாதிரி தூங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவர் அந்த ஃபியர்லேருந்து வெளியே வந்திருப்பார். பட் அது திடீர்னு அப்படி நடக்கவே அவரோட அந்த ஃபியர்னஸ், நர்வஸ் அதிகமாகவே அவர் நைட்லேருந்து ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருந்ததால் அந்த ஃபீவர் வந்திருக்கும். பட்டே தான் ஜிமின் பக்கத்தில் போய் அப்படியே ஹேண்ட்ஸை கொண்டு போய் அவர் சீக்ஸ்லலாம் வைக்கிறாங்க, சாஃப்டாக தடவுறாங்க. அப்படியே அவரோட அந்த சீக்ஸை சாஃப்டாக தடவி கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஜிமினா, என்னாச்சு ஜிமின், ஏன் உனக்கு என்னாச்சு, ஏன் திடீர்னுட்டு ஃபீவர், என்னால் தானே உனக்கு ஃபீவர், நான் ரொம்ப பயன்படுத்திட்டேனா உன்னை அப்படின்ட்டு சாஃப்டாக கேட்குறாங்க. ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரியே அப்படியே ஜிமின் டேவே பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்க, அந்த ஐஸ் விங் பண்ணாமல் பார்க்குறாங்க. டே சாஃப்டாக பேசுகிறாங்க. அவரோட சீக்ஸ் எல்லாத்தையும் தடவி கொடுத்துட்டு அவர் ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஹேர் எல்லாம் கோதி கொடுத்துட்டே, நான் ரொம்ப பயன்படுத்திட்டேன் நான் ஒன்று, நான் அதனால தான் உனக்கு ஃபீவர் வந்துருச்சா, நான் இனி அப்படி நடந்துக்க மாட்டேன் சரியா, நீ இதுக்கப்புறம் பயப்படாத, என்கிட்ட நீ நார்மலாகவே இருக்கலாம் சரியா அப்படின்ட்டு பேசிகிட்ருக்காங்க. ஜிமினும் ஒரு மாதிரி ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம டேவும் அப்படியே ஜிமினுக்கு ஒரு ரப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அம்மா உள்ள வராங்க. பார்க்கவே நல்லா இருக்கே, எப்போடா அண்ணன் தம்பிங்க ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே வராங்க. அப்போ டேட் சட்டுன்னு அவரோட ஹேண்ட்ஸை வெளியே எடுத்துடுறாங்க. இல்லைம்மா ஹேரில் ஏதோ டஸ்ட் இருந்துச்சு அதான் எடுக்க போனேன். உனக்கும் பாசம் இருக்குடா, ஆனால் எங்கள் முன்னாடி தான் காட்ட மாட்டேற அப்படின்றாங்க. ஜிமின் டேவே பார்க்குறாங்க க்யூட்டாக. டே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் நான் எங்கம்மா அவனை தம்பியாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் வைஸு, ஒரு பக்கம் பார்க்க இவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாளா அப்படின்னு ஒரு பக்கம் 2 மைண்டில் இருக்கார் அவர். இப்போ மில்க் கொண்டு வந்து ஜிமினை உட்கார வச்சுட்டு கொஞ்சமாக மில்க் குடி, அப்புறமா போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு நான் ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடுடா அப்படின்றாங்க. ஜிமின்மா டேப்லெட் வேணாமா அப்படின்றாரு. ஜிமினை டே அப்படி முறைக்கிறாங்க. ஜிமினில் நான் என்ன சொல்லிட்டேன்ட்டு அப்படி முறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே க்யூட்டாக பார்க்கவே பாவமாக இருக்குது. ஜிமினை ரொம்ப எப்போவுமே சிரித்த முகத்தோட ரொம்ப அழகாக சுற்றிட்டுருக்கு. அவர் ஃபேஸே பார்க்க ஐஸு அவர் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. டே என்ன வீலடா பண்ண, அப்படி பயம்புறுத்தி வச்சுருக்கேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டிக்கிறாரு. ஸோ
ஜிம்மினை முறைச்சதும் ஜிம்மின் ஒரு மாதிரி பயந்துட்டு, சரிம்மா நான் டேப்லெட் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு. அவரால் பேசவே முடியல, ஸ்ட்ரென்த்தே இல்லை. சரின்ட்டு அவங்க அம்மா அவருக்கு பால் குடிக்க வச்சுட்டு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, அவன் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு, நான் போய்ட்டு அவனுக்கு கஞ்சி ஏதாச்சும் வச்சு கொண்டு வரேன், அவனோட டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. டேவும் மா அப்படின்றாரு. சொன்னால் செய், எனக்கு நீ ஒன்றும் காலேஜ்க்கு ஒன்றும் போக தேவையில்லை, புரியுதா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. டேவும் எதுவுமே சொல்லலை. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்க அம்மா முன்னாடி தான் சும்மா அப்படி அவர் ரியாக்ட் பண்ணுறது. ஆனால் ஜிம்னா அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. நம்மளால தான் அவனுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே கில்ட்டு. ஸோ ரொம்பவே டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜிம்மினை அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. கூப்பிட்டுட்டு போய் வாஷ்ரூமில் அவருக்கு ப்ரஷ்லாம் பண்ணுறதுக்கு பேஸ்லாம் வச்சு கொடுத்துட்டு, மவுத்லாம் வாஷ் பண்ணி ஃபேஸெல்லாம் தடச்சி, அதாவது ஃபேஸ்லாம் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு, இப்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ஜிம்மினை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் டிவியே பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்றாங்க. அது வந்து டே நீங்கள் வெளியே போங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன் நான் பார்க்கக்கூடாதா என்ன அப்படின்றாங்க. ஏன்னா அப்படின்னு முழிச்சு பார்க்குறாங்க. டீக்கு ஒரு பக்கம் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு அவர் மண்டையில் அடிச்சிட்டு, சரி நான் ட்ரெஸ் எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு குரலை கொடு, நான் வரேன் அப்படின்றாரு. இப்போ அப்படி ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே வெளியே போயிடுறாரு. போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு வெளியே நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் அவர் வேறு சைடு ஒன்று ட்ரெஸ் மாற்றிட்டு டே வாங்க அப்படி சொல்கிறாரு. இப்போ அவங்க உள்ளே போகிறாங்க. போனால் அவரும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே அவர் பெட்டில் உட்கார வச்சுட்டு இவரும் உட்காடுறாங்க. அப்போ அம்மா வராங்க, கஞ்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டு டேப்லெட் போடு அப்படின்றாங்க. இப்போது டேக்கிட்ட தான் கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் வந்துடுவேன் இன்னும் 1 ஹவரில், ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்குன்னு உங்கள் அப்பா இப்போ வந்து நின்றுட்டுருக்காங்க, அதனால தான். ஸோ நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவனை தேவையில்லாமல் இது சத்தாச்சிட்ருக்காதடா, பார்த்துக்கூடா, அவன் ரொம்ப குட்டி பையன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுத்தி சொல்கிறாங்க. இப்போது டேயாங்கோட அம்மாவும் ஜிம்மினா சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு சமத்தா வந்து ரெஸ்ட் எடு, சரியா, அம்மா வந்துடுவேன், கேஃப்டன்லாம் வந்து லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், 2 பேரும் அடிச்சிக்காமல் கொஞ்சம் நான் சமாதானமாக 2 பேரும் ஹாஸ்பிட்டல் நல்லபடியாக போயிட்டு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. கீழே டேவோட அப்பாவும் அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, பார்த்துப்பான் அவன் பார்த்துப்பான்னு நம்புகிறேங்க, வந்துடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம டேயாங்க ஜிம்முக்கு அந்த கஞ்சி வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ரொம்ப சூடாக இருக்குது. அப்படியே ஊதி ஃபீட் பண்ணிவிட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு திரும்புகிறாங்க. இப்போ ஜிம்மினோட இப்போது நம்ம டே கிளம்புறாங்க அப்படி சொல்லிவிட்டு அவரோட ரூமுக்கு தான். இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க, டேவோட ஹேண்ட்ஸை அப்படி ஒரு மாதிரி கோத்த மாதிரி பிடிச்சி நிறுத்துறாங்க, விரல் கோத்து. டேக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. ஜிம்மினோட ஹேண்ட்ஸ் அவ்வளோவா கொதிக்குது, அப்படியே அந்த வார்மாக இருக்குது. ஜிம்மினுக்கு டேவோட ஹேண்ட்ஸை வந்து அப்படியே பிடிக்கிறது, அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. அதான் கையை பிடிச்சி சின்ன குழந்தைங்க இழுக்கோல் அந்த மாதிரி. இப்போ டே திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மின் ஐஸ் ரொம்ப சேடாக இருக்குது. டே எங்கே போகிற, என்னை விட்டுட்டு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடா, ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. நானும் இங்கே வரேன்னு ரூமில் எனக்கு இங்கே தனியாக இருக்க பயமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்றாங்க. சரி வா, என்னோடய ரூம்க்கு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்றாங்க. சரி டீட்டே அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்லும்போது டீட்டேவும் அவரோட ஹேண்ட்ஸு ஜிம்மினோட அந்த ஹார்ம்ஸ் அப்படியே லைட்டாக ஹோல்ட் பண்ண மாதிரி அவரோட ஹிப்பில் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் போட்ட மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, ஒரு மாதிரி நெளிகிறாங்க, அப்படியே ஒரு மாதிரி அவரோட பாடியில் நெளிக்கிறாங்க. டே இங்கே ஸ்மைல் பண்ணிகிட்டே கூப்பிட்டு போய் அவரோட பெட்டில் உட்கார வச்சுட்டு
அப்புறம் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராங்க. அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிமின் அப்போ தான் அந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க. அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஆனால் அவர் ஸ்போர்ட்ஸோட ஐட்டம் ஜெர்சி, அவர் ஸ்போர்ட்ஸ்லலாம் நல்லாவே அந்த மெடல் கப்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அவரோட ரூமில் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அது மனத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவர் ட்ராயர்கிட்ட ஒரு பிக் இருக்குது. அந்த பிக் வந்து நம்ம ஜிமினும் டேட்டேவும் ஒரு ஜிமின் ஒரு 8 இயர்ஸ், நம்ம டேயாங்க்கு ஒரு 11 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க அம்மா அப்பா ஒரு மாதிரி பார்க் போயிருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் பார்க். அங்கே வந்து இவங்க 2 பேரும் நிற்க வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த பிக் அவ்வளோ அழகாக ஜிமின் கண்ணை மூடி க்யூட்டாக சிரிச்சிட்ருக்குது. டே வந்து ஜிமினோட ஹெட் பின்னாடி ஒரு மாதிரி 2 அந்த கும்பு முளைக்கிற மாதிரி ஃபிங்கர்ஸ் இருக்கும்ல, அதை வச்சுட்டு ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்ருக்க மாதிரி அந்த பிக்கு அவ்வளோ அழகாக ஃப்ரேம் பண்ணி அவர் தூங்குற அந்த பெட்கிட்ட இருக்க ஸ்டாண்டில் இருக்குது. ஜிமின் அதை எடுத்து பார்க்குறாங்க. அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன நாங்கள் 2 பேர் இருக்க பிக் வச்சுருக்காங்க, ஆனால் என்னை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னை எப்போவுமே பயன்படுத்திகிட்டே இருக்காங்க, திட்டிகிட்டே இருக்காங்க. என்ன தான் நினச்சிட்ருக்காங்க அண்ணா இந்த பிக்கில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அந்த பிக்கை பார்த்துட்ருக்காங்க. போட்டு அங்கே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தா ஜிமின் கையில் அந்த பிக்கு. டேயாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல. பார்த்துட்டானா அப்படின்ற மாதிரி அவரே பார்த்துட்ருக்காரு ஜிமினியே. இப்போ ஜிமின் திரும்புகிற மாதிரி இல்லை டேயாங். ஜிமினா போகலாமா அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு நர்வஸ் ஆகிட்டு அந்த பிக் அங்கே வச்சுட்டு ஒரு மாதிரி அப்பலாம் அப்படின்றாரு. இப்போ எதுக்கு பயப்படுறா, நான் என்ன உன்னை பயன்படுத்திட்டேன்ட்டு அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை டிட்டே, நான் சும்மா பிக் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு இல்லை அதான் அப்படின்றாங்க. நல்லா இருந்துச்சு தான், யார் இல்லைன்னா நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கு, என்ன பண்ண அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே முழிக்கிறாங்க. டேக்கு ஸ்மைல் அப்படியே தாங்க முடியல. சிரிச்சிட்டு சரி போகலாமா அப்படின்னாங்க. போகலாம் அப்படின்றாரு. நீ நடப்ப தானே, இல்லை நான் உன்னை டிக்கெட் போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மி ஷாக்காக பார்க்குறாங்க. இல்லைடா உனக்கு ஃபீவரில் அதுக்கு கேட்டேன். இல்லை நான் நடப்பேன் அப்படின்றாரு. ஓகேன்ட்டு அவங்களும் அவங்க ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. அந்த பிக்கே பார்த்துட்டு போகிறாங்க. ஜிமின்னு அண்ணாவுக்கு நம்மளை பிடிக்குமா, இப்போது நம்ம சும்மா தான் எல்லோரும் முன்னாடி திட்டுறாங்களா, ஏன் இப்படி இருக்கணும், என்கிட்ட பேசலாம்ல அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டே போகிறாங்க. டியாங் தான் திரும்பி பார்த்துட்டு ஏன் என்னாச்சு, எங்கே பார்த்துட்ருக்கேவா போகலாம் அப்படின்ட்டு ரூமை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்துட்டு ரூமை லாக் பண்ணிடுறாங்க. இந்த சைட் டியாங் தான் சச்சோ பார்த்துட்டானா, சரி விட சின்ன வயசு பிக் தான், அதனால் ஒன்றும் இல்லை அப்படியே திங்க் பண்ணிகிட்டே ஜிமினை கூப்பிட்டுட்டு அவரும் போகிறாங்க. ஜிமினை ரொம்ப அப்படி ஒரு குழந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறாங்க. ஜிமினுக்கே ஷாக் ஆகுது. டியாங்குள்ளே இவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கா, இவ்வளோ கேர் பண்ணுவாங்களா, எப்போவுமே மூஞ்சி காட்டிகிட்டே இருப்பாங்க, எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க, கோவப்பட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் இப்படி இருக்கான் டீட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்தில் அந்த டேஸே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாள் எனக்கு கிடைக்காத பாசம், அதுவும் இவ்வளோ என்னை டேக் கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க அப்படின்ட்டு. ஜிமினை ரொம்ப பொறுமையாக கூப்பிட்டுட்டு போகிறது, அவர் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது, இறங்கி கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி அப்போ சொல்கிறாங்க டாக்டர் அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்துட்டு இருக்காங்க, அதனால தான் நர்வஸ் அதிகமாகி பயந்துருக்கவே அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீவர் வந்திருக்கு, நல்லா சாப்பிட ஃபுட் கொடுங்க, அவங்கள கொஞ்சம் காமாக வச்சுக்க பாருங்கள், அவங்க கேரக்டர் அப்படி இருக்குது, அவங்கள சட்டுன்னு அதிர்ச்சியெல்லாம் தாங்க முடிய மாட்டேங்குது போல், அதனால தான், மற்றபடி அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. டேயாங் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி கில்ட்னஸ்லேயே ஓகேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு இன்ஜெக்ஷனுக்கு தான் ஜிமின் ஒரு மாதிரி அழுதுட்டு டிவி பார்க்குறாங்க. டாக்டர் தான், நீ என்ன சின்ன பிள்ளையா, காலேஜ் படிக்கிற, இப்போ வரைக்கும் இன்ஜெக்ஷன் கலர் அப்படின்றாங்க. டேயாங் தான் ஒரு மாதிரி ஜிமின் ஹர்ட் ஆகுறத அவரால் பார்க்க முடியல, ஒரு மாதிரி அழுகிறத பார்க்க முடியல,
ஒரு மாதிரி திரும்பிக்கிறாங்க ஹெட்டை மட்டும். ஜிமின் என்ன பண்ணுறாங்க, டேயோட அந்த ஒரே ஒரு ஹேண்ட்ஸை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் போடும்போது திரும்பி அப்படியே அந்த டாக்டரும் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஆட்டிட்டு வலிக்குது அப்படின்ட்டு கத்துறாங்க. ஜிமின் இப்படி கத்துறதே அப்படியே திரும்புகிறாங்க. ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி சேடில் டேயாங்க அந்த ஐஸ் ஜிமினும் ஐஸும் அப்படியே மீட் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டே ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிவிட்டு ஓகே ஓகே ஒன்றும் இல்லை சரியாயிரும் சரியா அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஒரு ஹேண்டை ஃபுல்லாமே பிடிச்சிக்கிறாங்க. ஒரு ஃபுல் ஹேண்டே ஹோல்ட் பண்ண மாதிரி சாஞ்ச மாதிரி. இப்போ ஜிமின் அப்படி பிடிச்சிக்கிட்டே என்ன சொல்கிறாங்க, டாக்டர் போலம்மா ஓகே தானே, அவனுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்றாங்க. இல்லை ஹீ இஸ் ஆல்ரைட் ஓகே தான், இந்த டேப்லெட் மட்டும் 3 டேஸ்க்கு கொடுங்க அண்டு இன்ஜெக்ஷன் போட்ட ப்ளேஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஐஸ் பேக் ஏதாச்சும் வச்சு விடுங்க அவ்வளோதான் அப்படின்ட்டுறாங்க. ஓகே அப்படின்ட்டு அவங்கள போயிடுறாங்க. வெளியே வந்து கொஞ்ச நேரம் ஜிமின் ஒரு மாதிரி அழுதுட்டே வராங்க. அழுக்கிது அப்படின்ட்டு. குழந்தை இல்லைடா நீ ஏன்டா அலற அப்படின்ட்டு அவரோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு அவருக்கு வந்து அப்படியே கூப்பிட்டுட்டு வராங்க. கூப்பிட்டுட்டு வந்து பைக்கில் உட்காருவியா அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. பொறுமையாக ஏறி உட்காந்து பின்ன என்னை பிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடலாம், போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடு, பெயினெல்லாம் போயிடும், உனக்கு பெயினெல்லாம் போயிடும் ஓகேவா, நாளைக்கெல்லாம் சரியாயிருவேன், நாளைக்கு வேணால் ஒரு நாள் காலேஜ் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. இல்லை டீட்டு நான் ஓகே தான், நைட் வரைக்கும் பார்க்கலாம் இல்லை நாளைக்கு. அப்புறம் யோஞ்சனும் ஒய்யனும் எனக்கு தேடுவாங்க. என்கிட்ட அவங்க காண்டாக்ட் நம்பர் கூட இல்லை, நான் போயிட்டு பேசணும். அப்புறம் டேஸ்ட்டு வேறு வருது அப்படின்ட்டு க்யூட்டாக பேசிட்டு வராங்க. டே பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் பைக் ஸ்டார்ட் பண்ணதும் ஜிமினும் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் அப்படி ஹக் பண்ணிவிட்டு அவரோட பைக்கில் வர்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பொறுமையாக ஓட்டுறாங்க வண்டி. ஜிமின் அந்த டயர்லேயே ஒரு மாதிரி படுத்து டே மேலே தூங்கிடுறாங்க. அவரை ஹக் பண்ண மாதிரி. ஸ்டாப் பண்ணால் கூட ஜிமின் எந்திரிக்கவே இல்லை. இப்போ திரும்புகிறாங்க ஒரு ஹெட்டு. ஜிமின் அப்படியே ஹெட்டை அவரோட பேக் சைடு வச்ச மாதிரி தூங்கிட்டுருக்காங்க. சரின்ட்டு ஜிமின் சொல்லி லைட்டாக எழுப்புறாங்க. ஜிமின் முழிக்கிறாங்க. அப்படியே இறங்கிட்டு அப்படியே ஜிமினை லைட்டாக அப்படியே அவரை ஒரு கையில் பிடிச்ச மாதிரியே இறங்கி அப்படியே ஜிமினை தூக்கிறாங்க. தூக்கிட்டு அப்படியே பைக்கில் ஒரு மாச்சிட்டு அப்படியே வந்து தூக்கிக்கிட்டு ஸ்டெப்ஸில் ஏறிட்டே போகிறாங்க. ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக டீமோட ஷோல்டர்லேயே படுத்து தூங்கிடுறாங்க. அப்படியே ஷோல்டரை ஹேண்ட் வச்ச மாதிரி அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போய் அவரோட பெட்டில் படுக்க வச்சுட்டு அவருக்கு அப்படியே பெட்ஷீட்லாம் போத்திட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. எழுந்திரிப்பானே அப்படின்ட்டு அப்படியே அவரோட அந்த க்யூட்னஸை ரசிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக தூங்குறாங்க. அப்படியே க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி பவுட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பூனைக்குட்டி பெட்ஷீட்குள்ளே அப்படியே குறுகி தூங்கும்ல அந்த மாதிரி அவர் பார்த்துட்டே இருக்கார். சும்மா ஒரு விரல் வச்சு அவரோட ஃபேஸில் விழுற அந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி எடுத்து விட்டுட்டு அவர் லிப்ஸை தான் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த லிப்ஸில் அப்படியே ரெட்டிஷாக இருக்க அந்த காயம் அவருக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி அந்த லிப்பை பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமின் நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. டேக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி என்னமோ ஆகுது. அப்படியே ஜிமின் பக்கத்துலேயே நெருங்கி வராங்க. ரொம்ப பக்கத்தில் அப்படி டவுன் ஆகுறாங்க. ஒரு ஹெட்டை மட்டும் கொண்டு வராங்க. ஜிமின் ஒரு மாதிரி தூங்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஜிமினோட லிப்ஸில் லைட்டாக ஒரு பிக் அப்படின்ட்டு ஜிமின் அப்படின்ற மாதிரி நெளிகிறாங்க. சரி தூங்க அப்படின்ட்டு ஒரு 4 ஹெட்லேயே ஒரு பிக் கொடுத்துட்டு அப்படியே அவர் ஹெட்டை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே ஒரு ஹேண்ட்ஸில் அவரை வந்து ஒரு தட்டி கொடுக்குற மாதிரி அவரோட ஷோல்டர் அந்த ஹேண்ட்ஸ் மேலே அப்படியே கை வச்சு அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே அந்த சேரில் உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படியே உட்காந்துட்டு அவரும் தூங்கிட்டுருக்காங்க. இப்போது டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க அம்மா தான் வராங்க. வந்து பார்த்தா டேயாங்க அப்படியே ஜிமின் மேலே ஹேண்ட்ஸ் வச்ச மாதிரி தூங்கிட்டாங்க. டேயாங்க ஒரு மாதிரி சேரில் படுத்துட்ருக்காங்க. ஜிமினும் தூங்கிட்டுருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு தான் பார்க்க ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம இருந்து இவ்வளோ நாள் எரியும் புண்ணியமாக இருந்தால் இப்படி எரிஞ்சு விழுவான், இவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு. அதனால் ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது.
என்னவா இருக்கும் இவனோட புது மாற்றத்துக்கு அர்த்தம் அப்படின்ட்டு குழப்பத்திலேயே சரி ஏதோ சந்தோஷமாக இருந்தால் சரி 2 பேரும் அடிச்சுக்காம அவன் எரிஞ்சு விழாமல் அவனை எப்படியே கேர் பண்ணிக்கிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே உள்ளே வந்து டேவை லைட்டை எழுப்புறாங்க. டீ தான் பார்க்குறாங்க. அம்மா எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு. இப்போ தாண்டா வந்தேன். சாப்பிட்டீங்களா 2 பேரும்? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னாங்க. அவன் ஏதோ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதால தான் அப்படியே ஆயிடுச்சாம்மா, அவனுக்கு செட் ஆகலையா அதனால தான். ஓ அப்படியா, சரி சரி. என்ன அவன் சாப்பிட்லையா 2 பேரும்? இல்லை இன்னும் இல்லை, அவன் தூங்கிட்டாம்மா. கூப்பிட்டுட்டு வரும்போதே இன்ஜெக்ஷன் போட்டாங்க, 3 days டேப்லெட் போட சரியாயிடும்னு சொன்னாங்க. சரி சரி பரவாயில்ல, என் பிள்ளை இன்றைக்கி ரொம்ப சமத்தாக தான் இருக்குது அப்படின்ட்டு டீயோட சீக்ஸை பிடிச்சி பிஞ்ச் பண்ணுறாங்க. அம்மா கையடங்கம்மா, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, இன்னத்துக்கு ஏன் சீக்ஸை பிடிச்சி பிஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. டேய் நீ வளர்ந்தாலும் எனக்கு குழந்தை தான்டா, நீ தாண்டா என் பையன், அது எப்போ உன் மேலே இருக்க பாசம் பெற, ஏன்னா எப்போ பேர் எரிஞ்சு விழுற எல்லாருக்கிட்டேயும், எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ஒன்று அப்படின்றாங்க. இங்கே டீ ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிற மாதிரி ஆகிட்டு, அம்மா போங்கம்மா உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, அதான் நீங்கள் வந்துட்டிங்களா பார்த்துக்கோங்க, நான் போகிறேன். எங்கடா போகிறேன், எனக்கு போர் அடிக்குது, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டாங்க. டேய் ஜிம்னை பார்த்துக்கடா, அதான் நீங்கள் வந்துட்டிங்களா, எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததே பெரிய விஷயம், பார்த்துக்கோங்க போங்க. டேப்லெட்ஸ் அங்கே இருக்கா, அவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க, அவன் சாப்பிடல, எதுவும் ஜூஸ் கூட வேண்டான்ட்டான். இப்போது 2 hours மேலே ஆயிடுச்சு. எழுப்பி ஏதாச்சும் ஃபீட் பண்ணிவிட்டு அவனுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு படுக்க வைங்க. ரொம்ப தான் தம்பி மேலே அக்கறை இருக்குது போல், தம்பின்னு சொல்லாதீங்க டென்ஷன் ஆகுது அப்படின்றாங்க. சரி சரி போடா பா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு பைக்கில் ஏறிட்டு அப்படியே அவர் ஃப்ரெண்ட் ஜேகே ஹோபிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேவும் ஹோபியும் காலேஜில் தான் இருக்காங்க. டேய் மச்சான் எங்கடா இருக்கீங்க? காலேஜுக்கு போயிட்டீங்களா? ஆமாண்டா, நீ ஏன்டா வரல? வீட்டில் அம்மா உடம்பு சரியில்லடா, அதனால தான். அவ்வளோ நல்லா வேணா மச்சான், நீ அம்மா உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருக்க. டேய் எங்கள் அப்பா தாண்டா இருக்க சொன்னான், அதனால தான்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம், இப்போ பரவாயில்ல தான். சரி வாங்க இந்த மாதிரி வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அதை வரோம் மச்சான்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அவங்களோட ரெகுலராக இருக்க ப்ளேஸில் தான் போய்ட்டு மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு 2 hours கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு தான் வராரு. வந்து பார்த்தா ஜிமின் உள்ளே வராரு. வந்து பார்த்தா அவங்க அம்மா கேட்குறாங்க, ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க, எங்கடா போயிட்டு வந்த, சாப்பிடவே இல்லை இன்னும், நீ சாப்பிடு அப்படின்றாங்க. ஜிமின் சாப்பிட்டானா அப்படின்றாங்க. சாப்பிட்டான், டேப்லெட் போட தான் ரொம்ப இது பண்ணிட்டான், பரவாயில்ல இப்போ போட்டுட்டு படுத்துட்ருக்கான் அப்படின்றாங்க. அப்போ ஜிமின் மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்லீப்பி ஐஸோட அவர் ரப் பண்ணிக்கிட்டே அவ்வளோ க்யூட்டாக மெஸ்ஸி ஹேரோட வெட்டி தான் என்ன அப்படியா வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிமின் தான், அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, தூங்கி எனக்கு குடிக்க ஏதாச்சும் கொடுங்க, எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஃபேஸில் அதை அப்படியே ஐஸை ரப் பண்ணிகிட்டே வராங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக இருக்குது. அந்த ஃபீவர் லைட்டாக விட ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகும்ல, அதனால் அவருக்கு ஸ்வெட் ஆகவே அந்த ஸ்வெட்டிங்கோடு அவர் போட்டிருக்க அந்த ஒயிட் கலர் டிஷர்ட்லாம் ஒரு மாதிரி நனைஞ்ச மாதிரி இருக்குது. அவர் அப்படியே அதெல்லாம் கையிலே வைப் பண்ணிக்கிட்டே இறங்கி வராங்க. டேயாங்னு பார்த்துட்டே இருக்காங்க. டேயாங்க்கு அது பார்க்க ஒரு பக்கம் க்யூட்டாக இருக்குது, ஒரு பக்கம் ஹார்ட்டாக இருக்குது. டேயாங் அவரோட மைண்ட்லேயே மானங்கட்டபடி திட்டிக்கிறாங்க. டேயாங் என்னடா நினச்சிட்ருக்கேன், அவனுக்கே உடம்பு சரியில்லை, உன்னை பார்த்து பயந்து இப்போதான் ஏதோ அவன் சரியாயிட்டு வந்திருக்கான், இன்னும் இருக்கே எங்கெங்கெல்லாம் பார்க்குது பச்சி தூ அப்படின்ட்டு திட்டிக்குது. டேயாங் அப்படியே திரும்பிட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்க அம்மா பார்த்த மாதிரி. இப்போ அவங்க அம்மா தான், ஜிமினா வந்துட்டியா, சரி வா கீழே வந்து உட்கார் ஃபேனுக்கு நேரான்ட்டு அவங்கள கூப்பிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, நீயும் இரு ஏதாவது சாப்பிட்றியான்றாங்க. இல்லைம்மா நான் வெளியே சாப்பிட்றேன். சரி ஓகே இரு, 2 பேருக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது ட்ரிங்க்ஸ் கொண்டு வர அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு அவரும் அவங்க சோஃபாவில் ஜிமின் பக்கத்தில் தான் போய் உட்காராங்க. ஜிமின்க்கும் டேக்கும் வந்து ஒரு 2 அடி அது மாதிரி டிஃப்ரெண்ட் உட்காந்துருக்காங்க. தான் ஜிமினை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி
ஒரு கிளாத் எடுத்து வைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஹேண்ட்ஸ் இது பண்ணிட்டுருக்காங்க. என்னவா இருக்கும் இப்படி ஸ்வெட் ஆகுது அப்படின்ட்டு பட்டே தான் சொல்லாமல் கொள்ள என்னோட ஹெட்டில் வந்து ஹேண்ட் வைக்கிறாங்க. வச்சா ஜிமின் பயந்துடுறாங்க. அப்படின்ட்டு பயப்படாத, நான் தான் எதுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கேன், என்ன உனக்கு ஃபீவர் விட்டுருச்சா? அப்போவா ஜிமின் டேவை பார்க்குறாங்க. டே எங்கே போயிருந்தீங்க, இப்போ தான் வந்தீங்களா? அம்மா டீட்டு எனக்கு ஃபீவர்லாம் விட்டுருச்சு, ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, அது ஃபீவர் விட்டால் ஸ்வெட் ஆக ஃபீவர் என்ன சொல்லுவாங்க, ஃபீவர் ஃபுல்லாமே குறைஞ்சிரும், அதனால தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா டீட்டி அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறாங்க. ஜிமின் அந்த க்யூட் ரியாக்ஷனை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா தான் இந்த டைம் இந்த ஜிமின் அப்படின்ட்டு 2 பேருக்கும் அப்படியே ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஜிமினுக்கு மில்க்கும் டேக்கு வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொடுக்குறாங்க. ஜிமினோட அம்மாவும் சரி நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் கிச்சனில் போயிட்டு ஏதாச்சும் உங்கள் 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. சரிம்மா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டே எதுவுமே சொல்லலை, அந்த ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சிட்ருக்காங்க. ஜிமின் அந்த மில்க் ஹாட்டாக இருக்குது ஊதி குடிச்சிட்ருக்காங்க. இப்படி தாண்டா அந்த டேஸும் முடியுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமினும் நல்லாவே க்யூர் ஆகிட்டாரு. டேக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, ஜிமினுக்கு ஹெல்த் ஓகேன்னு. இப்போ 2 பேரும் கிளம்பி காலேஜுக்கு தான் இறங்கி வந்துட்டுருக்காங்க. டே கீழே வந்துடுறாரு, அது பின்னாடி ஜிமினும் வராங்க. பார்க்க அவர் ஓகே தான், ஆள் லைட்டாக அந்த காயம் மட்டும் ஒரு மாதிரி பிளாக் ஆகிட்டு ஃபேஸில் அந்தளவுக்கு தெரியல எதுவும். சரின்னு சொல்லிட்டு ஜிமின் கீழே இறங்கி வந்துட்டு அம்மா காலேஜ் கிளம்புறேன்றாங்க. ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ சீக்கிரம் 2 உங்கள் டேஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. இல்லைம்மா நான் ஆல்ரெடி தான் அப்படின்றாங்க. அவங்க பார்க்குறாங்க. டே நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரின்ட்டு 2 பேரும் தலையாட்டிட்டு இப்போ டேங் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வா நான் கூட்டிகிட்டு போய் காலேஜில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இங்கே ஜிமினுக்கு ஒரு பக்கம் ஷாக், நம்ம டேயோட அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஷாக், அங்கே டேயோட அப்பாவும் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக். எல்லோரும் ஷாக்காக இருக்காங்க. டே ஒரு மாதிரி எல்லாரையும் முழிச்சு பார்க்குறான். அப்படி நான் என்ன சொல்லிவிட்டேன்னு இவங்க எல்லோரும் இப்படி ஷாக் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு ரியாக்ஷனோட நின்றுட்டுருக்காங்க. ஓகேடா, இதோட நெக்ஸ்ட் பார்ட் நம்ம சூன் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறேன், ஓகேவா? இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்